தமிழ் மக்களுக்கு வணக்கம். தவழ்ந்து வருகிறார், ஊர்ந்து வருகிறார் என்று நான் பேசிவிட்டேன் சட்டமன்றத்தில். அதாவது நம்ம மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தவழ்ந்து வருகிறார், ஊர்ந்து வருகிறார் என்று பேசிவிட்டதால் அவமானப்பட்டு விட்டார்களாம் எதிர்க்கட்சியினர். யாரு? அதிமுகவினர். ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து வந்தார், ஊர்ந்து வந்தார் என்பதனை இவர் சுட்டிக்காட்டி விட்டாராம். நான் கேட்குறேன், கோல்மால்புரம், அதை கோபாலபுரம் என்று கூட சொல்ல மாட்டேன், கோல்மால்புரம் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி வீட்டில் தவழ்ந்தது என்பது ஒன்றை விடுத்து, அந்த ஒற்றை தகுதியை விடுத்து, உனக்கு திமுக தலைவர் என்று ஆவதற்கு என்ன தகுதி இருந்திருக்கிறது? யோசித்துப்பார். நான் கேட்குறேன், ஸ்டாலின் யோசித்துப்பார். நீ கருணாநிதி அன்று ஒரு நாள் 2ஆம் ஆட்டம் சினிமாவுக்கு சென்றிருந்தால் நீ பிறந்திருக்கவே மாட்டாய், அழகிரி தலைவராக இருப்பார். இதுதான் உன் கட்சியுடைய லட்சணம். இப்படி ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு நீ மற்றவர்களை பார்த்து ஊர்ந்து வந்திருப்பாய், தவழ்ந்து வந்திருப்பாய். ஏண்டா, கோல்மால்புரத்தில் தவழ்ந்தது ஒரே ஒரு தகுதி என்று வைத்துக்கொண்டு தலைவனாக வந்தவன் நீ என் தலைவனை பற்றி பேசலாமா? சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர் என்பதிலிருந்து ஆரம்பித்து ஒரு மாவட்ட செயலாளர் என்று வருவதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார். ஒரு மாவட்ட செயலாளராக வந்து ஒரு எம்எல்ஏவாகி, அதுவும் புதிய சின்னத்தில், உன்னை போல உன் அப்பன் நிழலில் இருந்து கொண்டு அதில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆன நபர் அல்ல அவர். நீ எம்எல்ஏ ஆன பொழுதும் அவரும் எம்எல்ஏ. 1989 நீ எம்எல்ஏ ஆனாய். எப்படி ஆனாய்? இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதால் நீ எம்எல்ஏ ஆனாய். ஆனால் அவர் எப்படி எம்எல்ஏ ஆனார்? இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டும் எம்எல்ஏ ஆனார். இதான் உனக்கும் அவருக்குமான வித்தியாசம். இதுதான் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். உனக்கு உன் தந்தையின் நிழல் தேவைப்பட்டது. உனக்கு இரட்டை இலை என்பது முடக்கப்பட வேண்டும் என்பது அவசியமானது. அவருக்கு அப்படி அல்ல. இரட்டை இலை இல்லை என்றால் சேவல் சின்னத்தில் நிற்போம். நான் இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறேன். என் அப்பன் இவன் என்று நான் அடையாளம் காண்பித்து தான் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் அவசியம் இல்லாத காரணத்தினால் நான் என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கை, என் தலைமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை, இது இரண்டையும் வைத்து நான் எதிர்கொள்கிறேன், நான் வெற்றி பெறுகிறேன் என்று நினைத்தார், சாதித்தார். இதுதான் எடப்பாடி பழனிசாமி. நீ அப்படியா? உங்கள் அப்பனை விட்டா உனக்கு வேற என்ன அடையாளம்? ஒன்றும் கிடையாது. சரி, உங்கள் அப்பனை உன்னை நம்பினாரா? அந்த ஆள் இழுத்துட்டு இருந்த வரைக்கும், அந்த தள்ளு வண்டியில் போயிட்டு இருந்த வரைக்கும் உன்னை தலைவராக்கினாரா? இல்லையே. நீயா உன்னை செயல் தலைவராக எப்போ ஆக்கிக்கிட்ட? அந்த ஆள் கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நீயா உன்னை செயல் தலைவராக்கிக்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஆள் செத்து போட்டான். அதுக்கப்புறம் நீ வந்து தலைவனை உன்னையே அறிவிச்சுக்கிட்ட. இதுக்கு அந்த துரைமுருகன் மாதிரியான அல்ல கேட்கலை வைத்துக்கொண்டு தம்பி வா, தம்பி வா, நீயும் தம்பி வா என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழைத்த நாவலர் நெடுஞ்செழியன் ஒன்னா? நாவலர் நெடுஞ்செழியன் தம்பி வா என்று ஈரோட்டு மாநாட்டில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை அழைத்தார் என்றால் ஒரு இளைஞன் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அவன் பின்னால் நான் நிற்கிறேன் என்கிற அந்த பதத்தில் அழைத்தார். நீ அப்படியா? நீ முதல்ல இளைஞனா? இளைஞரணி தலைவர் அப்படின்னு 60 வயசு வரைக்கும் இருந்த ஒரே நபர் நீயாக தான் இருக்க முடியும் உலக வரலாறுல. இதில் தளபதி, நீ எந்த போருக்கு முன்னாடி நின்று இருக்கிறாய்? அம்மா கேட்டாங்கல்ல சட்டமன்றத்தில், உன்னை பார்த்து நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்டாங்களே, எங்கே பதுங்கின நீ? துரைமுருகன் வேட்டைக்கு பின்னால் பதுங்கி கொண்டாய். என்ன கேட்டாங்க அம்மா? போருக்கு முன்னால் நிற்பவன் தான் தளபதி. நீ தளபதியா? ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்பொழுது நாய் நரி கூட உனக்கு சல்யூட் அடிச்சு சலாம் அடிச்சுட்டு போகும். ஆனால் ஆட்சியில் இல்லாத பட்சத்திலும் சட்டமன்றத்தில் வந்து கர்ஜிக்கக்கூடிய அந்த தகுதி யார் யாருக்கு இருந்திருக்கிறது என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் வந்தார், கர்ஜித்தார், கருணாநிதியை பார்த்தார், நீ தகுதியற்றவன் என்று சொன்னார். அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. அவர் திரும்ப சொன்னார், நான் இந்த சட்டமன்றம் சட்டமன்றமாகிவிட்டது, இந்த சட்டமன்றத்திற்குள் நான் வருவேன் என்றால் நான் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொன்னார். முதலமைச்சராகத்தான் வந்தார். இதே அம்மா அவர்கள் வந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார். நீ வச்சிருக்கியே ஒரு கட்சி, 75 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க கட்சின்னு சொல்றியே, பெருமை பீத்திரியே. அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பின்னால் உன் கட்சி 2 முறைதான் அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது எங்களுக்கு எதிராக.
ஒன்று எப்பொழுது 1989 சின்னம் இல்லாத நிலையில் எதிரே இரட்டை இலையே இல்லை, அப்பொழுது அறுதி பெரும்பான்மை. ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு எதிராக 11 பொது தேர்தல்களில், சட்டமன்ற பொது தேர்தல்களில் 2 முறைதான் நீங்கள் அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறீர்கள். ஒன்று 1996, இரண்டாவது 2021. இதை கடந்து உங்களால் முடியாது. 84 சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பதவியை இழந்தீர்கள். 91 சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பதவியை இழந்தீர்கள். 2011 சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பதவியை இழந்தீர்கள். இதுதான் உங்களுடைய வரலாறு. இப்படிப்பட்ட வரலாறை வைத்துக்கொண்டு எங்கள் தலைமையை பார்த்து ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தார் என்பது சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ எங்கெல்லாம் ஊர்ந்தாய், நீ எங்கெல்லாம் தவழ்ந்தாய் என்று தனிப்பட்ட விதத்தில் நான் பேசுவதற்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் அதை செய்ய மாட்டேன். ஏனென்றால் உன்னை போன்ற ஆபாச வக்கிரம் பிடித்த அரசியலை நான் பேச விரும்பவில்லை. ஆனால் நேர்மையாக நியாயமாக நாங்கள் கேட்கிறோம். உன்னை போன்று சட்டமன்றத்தில் சட்டையை கிழித்து கொண்டு சட்டையை நீயே கிழிச்சிக்கிட்டு ஓடினிய வெக்கமில்லாமல் ராஜ்பவனுக்கு ஆளுநரை பார்க்க ஓடினியே. அது போன்று நாங்கள் எல்லாம் செய்யவில்லை. உன்னிடம் சட்டமன்றத்தில் துணிச்சலாக எதிர்த்து நின்று நாங்கள் கேள்வியை கேட்கிறோம். கேள்வியை கேட்பதற்கு நீ அனுமதிச்சிருக்கியா? சரி, அப்படியே நீ அனுமதிக்கிறதுனாலும் நீ யார் அனுமதிக்கிறதுக்கு? நாங்கள் கேட்போம், நாங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், நாங்கள் கேட்போம் என்று நாங்கள் கேள்விகளை கேட்கும் பொழுது பதில் சொல்வதற்கு உனக்கு திராணி இருக்கா? எதிரிருந்து உன் கை நடுங்குது. அந்த துரைமுருகன் வேட்டைக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிற, இல்லைன்னா நேரலையே கட் பண்ணுற. இதுதான் உன்னுடைய வரலாறு. நான் கேட்குறேன், தமிழக அரசாங்கத்தின் வரலாறில் ஒரு அமைச்சர் துறை ரீதியான மானிய கோரிக்கையில் பேச வர வேண்டுமா கூடாதா? உன் மகன் ஏன் வரவில்லை? உன் உதவாக்கரை மகன் ஏன் வரவில்லை? உன் உதவாக்கரை மகனுடைய அந்த மானிய கோரிக்கையை ஒரு முதலமைச்சராக நீ பதிவு செய்கிறாய். வெட்கமாக இல்லையா? அவன் எழுந்துக்கலையா? காலையில் ஊருக்கே தெரியும் அவன் 2 மணிக்கு தான் எழுந்துப்பான்னு. சட்டமன்றம் காத்திருக்க வேண்டுமா அவனுக்காக? இது தமிழக அரசியல் வரலாறில் என்றைக்காவது நடந்திருக்கிறதா? தமிழக அரசியல் வரலாறில் ஒரு அமைச்சருடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையை அந்த அமைச்சர் பதிவு செய்யவில்லை. அந்த அமைச்சர் பேசவில்லை. மாறாக அவருக்கு மாறாக முதலமைச்சர் பேசுகிறார் என்ற கேவலம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உன் மகன் ஒரு உருப்படா வட்டி என்பதற்காக நீயே துறை சார்ந்து சொல்வாய். உனக்கு வெட்கமாக இல்லையா? இந்த அழகுல எங்களை பார்த்து நாங்கள் ஊர்ந்து போகிறோம், தவழ்ந்து போகிறோம் என்கிறாயே. மானங்கெட்ட முதலமைச்சரே, மானங்கெட்ட ஸ்டாலினே, வெட்கங்கெட்ட ஸ்டாலினே, ரோஷம் இல்லாத ஸ்டாலினே, உபயோகமற்ற ஸ்டாலினே, உதவாக்கரை ஸ்டாலினே, உன்னுடைய மகனை முதலில் நீ சரிப்படுத்து, அப்புறம் ஊருக்கு உபதேசம் செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.